இந்தியாவைச் சேர்ந்த 12 வயது சிறுமியும் இளம் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான லிசிபிரியா கன்குஜம் துபாயில் நடைபெற்று வரும் காலநிலை உச்சி மாநாட்டில் உலக கவனம் பெற்றிருக்கிறார். 28வது காலநிலை உச்சி மாநாடு துபாயில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வு மேடையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாசகங்கள் கொண்ட பதாகையுடன் திடீரென ஏறிய லிசிபிரியா கன்குஜம் புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுங்கள் என உலகத் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்தார். Security will come. அதன் பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் லிசிபிரியா கன்குஜத்தை மேடையிலிருந்து இறக்கினர். அங்கு குழுமியிருந்த உலகத் தலைவர்கள் அவருக்கு கைதட்டி பாராட்டு தெரிவித்த நிலையில் 28வது காலநிலை உச்சி மாநாட்டின் பொது இயக்குனர் மஜித் அல் ஸ்வைதி இளம் வயதினரின் ஆர்வம் தங்களுக்கு பெருமை அளிப்பதாக கூறி மீண்டும் ஒருமுறை கைத்தட்டும்படி கூறினார். Excellency, ladies and gentlemen, we're very proud of the enthusiasm of the young people who've joined us at COP28, and let's give her another round of applause. பின்னர் வெளியே வந்து பேசிய லிசிபிரியா கன்குஜம் குடிக்க சுத்தமான நீர், சுவாசிக்க சுத்தமான காற்று, வசிக்க சுத்தமான பூமியை கேட்பது அடிப்படை உரிமை என்றார். You see, asking clean air to breathe, clean water to drink, and clean planet to live is all our basic rights, and asking those basic rights is completely unnecessary, We must be having those basic rights right now, and we are not having that at all. First COP was in COP25 in Madrid, Spain, when I was around 7 years old, and it has been 5 years from them. And there has been no concrete action from our world leaders, and our world leaders keep on firing our planet, keep on destroying our planet and our future. சிறுமி லிசிபிரியா கன்குஜம் மணிப்பூரைச் சேர்ந்தவர். தி சைல்டு மூவ்மெண்ட் என்ற அமைப்பின் நிறுவனரான இவர் தன்னுடைய 6 வயது முதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக அவரது இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.